ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் முடிஞ்சு போச்சு. ஆனா, இந்த 1 மந்த்ல சிஎஸ்கே ஆன் அண்ட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்திருக்காங்க. பட் மேட்டர் என்னன்னா, இந்த ஐபிஎல்ல பொறுத்தவரைக்கும் வெறும் சிஎஸ்கே மட்டும் அப்படி இன்கன்சிஸ்டன்ட்டா இல்ல. மத்த நெறைய டீம்ஸுமே அந்த மாரி இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. ஸோ இந்த 1 மந்த்ல எப்படி போச்சு, எந்தெந்த டீம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நானும் மாஸ்டரும் பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. மாஸ்டர், பாயிண்ட்ஸ் டேபிள் 1 மந்த் முடிஞ்சு போச்சு. இது 2த்தையும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு தெரியுது. ஒரு டீம் இல்ல. நான் 2 டீம் இப்ப நான் ஷூர் ஷாட்டா சொல்றேன். டாப் 2ல தான் அவங்க 2 பேரும் முடிப்பாங்க. சொல்லுங்க. எனக்கு பிபிகேஎஸ் வந்து அதாவது நான் ஏன் அவங்கள மட்டும் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா தே ஆர் லைக் அன்ஸ்டாப்பபிள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. நான் வந்து என்ன சொல்றது, என்ன போட்டாலும் அடிச்சு வெளுத்துற மாதிரி ஒரு டீம் வந்து ரொம்ப ரேர். அதாவது அண்ட் அவங்களோட பேட்டர்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய லெகசியோ இதுவோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸு. பட் ஆனா வந்து சூப்பரா ஜெல் ஆகி சூப்பரா வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவுலிங்ல கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் இருக்கு. பட் ஆஸ் லாங் அஸ் லைக் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அகேன் ஆர்சிபியும் அதே மாதிரி தான். ஐ திங்க் தே வில் டெஃபினெட்லி கோ இன் டு பிளே ஆஃப்ஸ் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தே வில் ஃபினிஷ் இன் லைக் எய்தர் 1 ஆர் 2. இந்த 2 டீமுமே சொல்லுங்க. பிபிகேஎஸ்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் ஆர்சிபி சொல்றேன். பிபிகேஎஸ்ல வந்து என்னன்னா தே ஆர் லைக் ஃபாலோயிங் மினி இந்தியா டெம்ப்ளேட். நம்ம வேர்ல்டு கப்ல விளையாண்டதை பண்றாங்க. பயங்கர அக்ரெசிவ் ஸ்டார்ட், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், தென் எவ்ரி திங் லைக் பிகம் நார்மல், லைக் புஷ் த பவுண்டரி இல்லைங்களா, ஃபியர்லெஸ். லைக் அகைன் நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் மேபி பாண்டிங் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் தான். ஒன்னே ஒன்று நான் பார்க்கணும் அஸ் அ கிரிக்கெட் ஃபேனா பார்க்கறது என்னன்னா, அவங்க டாப் 3 ஒரு மேட்ச்லயாவது ஃபெயில் ஆகி பார்க்கணும். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கிறது தான். அவங்க வந்து பிளே ஆஃப் மட்டும் போறாங்களா இல்ல கப் அடிக்க போறாங்களாங்கிறது என்னோட வியூ ஃபார் பஞ்சாப். அப்படியே ஆர்சிபியும் சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போயிடுவாங்க ஆர்சிபி? ஆர்சிபி பிளே ஆஃப்ஸ் போயிடுவாங்க. அகைன் அவங்களுமே வந்து என்ன சொல்றது, கரெக்டான டைம்ல பீக் ஆகுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஓகேங்களா, ஏன்னா வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அகைன் அவங்க அந்த கரெக்ட் மொமெண்டம் பீக் எடுத்தாங்க. அந்த இல்ல, மத்த 8 டீமை விட வல்னரபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா? நான் வந்து இந்த 2 டீம் மட்டும் தான் இல்ல இல்ல, நீங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பேசுறேன். மத்த 8 டீமை விட இந்த டீமுக்கு வல்னரபிலிட்டிஸ் அதிகமா இருக்கா? ஓகே, வல்னரபிலிட்டிஸ் அதிகமா இல்ல, அதே நேரத்துல அவங்கள விட இவங்க பெட்டராவும் இல்ல. அப்படிதான் நான் ஓ, யோசிக்கிறேன். அப்ப நீங்க மத்த 8 டீமை விட இந்த டீம் பெட்டரா இல்லன்னு சொல்றீங்களா? டீம் பெட்டரா இல்லன்னு சொல்லல சார். வல்னரபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு, மெயினா பவுலிங்ல நான் சொல்றேன். கண்டிஷன்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்க மேபி வல்னரபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அதை ஒத்துக்க உடன்பாடு இல்ல. அதே டைம்ல மத்த டீமை விட இவங்களுக்கு வல்னரபிலிட்டிஸ் இருந்தாலும் கம்மியா தான் இருக்கும். மேபி நீங்க கொஞ்சம் பயாஸ்டா சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, இது ஆனா பயாஸ் வந்து இல்ல. நான் ஏன் அதை சொல்றேன்னா, மத்த டீமோட இன்கன்சிஸ்டன்சி வந்து வெளியில தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஆர்சிபிக்கு எனக்கு தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது இட் இஸ் கவர்டு அப்படிங்கிற ஃபீல்ல இருக்கிறனாலதான் ஐ எம் சேயிங் லைக் அவங்க க்ளோசர் டு பிளே ஆஃப் என்ன லெவல்ல இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். நான் ஏன் இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன்னா, எனக்கு வந்து பிபிகேஎஸ், ஆர்சிபி இவங்க 2 பேரும் வந்து ஒரு தனி டோர்னமெண்ட். மீதி இருக்கிற டீம்ஸ் எல்லாம் ஒரு தனி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது. அதாவது நீங்க மீதி இருக்க டீம்ஸை வந்து நீங்க இன்னும் எவ்வளவுதான் பேசினாலுமே ஐ டோன்ட் திங்க் ஸோ மேபி ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஆன் அ கிவன் நைட். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்குவாடில் பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 2 டீமை நம்ம தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சிடணும். பட் ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா, இந்த அடுத்த 2 ஸ்பாட்டுக்கு யார் வந்து இப்போ வர போறாங்க அப்படிங்கிறது தான். பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு 4-5 டீம் அப்படியே அந்த 2 பாயிண்ட்ஸ்க்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, அது எப்பயுமே நமக்கு வந்து அந்த மிடில் பார்ட் வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும். அதுலயுமே இப்ப டாப் மோஸ்ட் இருக்கிறது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ஹைதராபாத்தும் கொஞ்சம் கப்பல் ஆஃப் வின்ஸ் எடுத்தனால அவங்களும் மேல வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் கேட்டகரியில வந்து நமக்கு ஜிடி, சிஎஸ்கே, ஐ திங்க் டெல்லி கேன் ஸ்டில் லைக் ஈவன் தோ புவர் லாஸ் இருந்தாலும் கேன் ஸ்டில் பி பார்ட் ஆஃப் இட்ங்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனா அந்த கேட்டகரியிலுமே ஆல்ரெடி மேல இருக்கிறது ஐ வுட் சே ஆர்ஆர் ஹஸ் டெஃபினெட்லி கிளியர் அட்வான்டேஜ், தென் கம்ஸ் ஹைதராபாத். எனக்கு என்னமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போக போகிறது மேபி எஸ்ஆர்ஹெச். பட் ஆனால் ஃபோர்த்து வந்து கண்டிப்பாக யாருன்னு என்னால் வந்து பிக் பண்ண முடியல. மேபி ஆர்ஆர், மேபி ஜிடி, மேபி டிசி, ஈவன் சிஎஸ்கே ஹேவ் அ சான்ஸ். கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஸோ
சிஎஸ்கே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த எஸ்ஆர்ஹெச் கிட்ட வந்து ஒரு மேட்ச் வந்து அது எப்படி தோத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே புரியல. அந்த மேட்ச்லாம் பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். இப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் ஆனா ஸ்லைட்லி கம்பேர் டூ அதர் 3 டீம்ஸ் தட் வி டிஸ்கஸ்ட் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு. பட் வி நெவர் நோ. 3 அண்ட் 4 எப்பவுமே வந்து டச் அண்ட் கோல தான் இருக்கும். இல்ல அதான் சிஎஸ்கேக்கு வந்து அந்த ஹைதராபாத் மேட்சை லூஸ் பண்ணது இட் வில் கம் பேக் அண்ட் ஹாண்ட் தம் அப்படிங்கிறது எனக்கும் தோணுது. பட் இதுல என்னன்னா இந்த மிடில் டீம்ஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா தே கான்ட் அஃபோர்ட் டு லூஸ். ஓகேங்களா? ஸோ தே ஹாவ் டு ஆல்மோஸ்ட் வின் லைக் வித் மேபி ஒரு மேட்ச் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதுல வின் பண்ணி வர்றவங்களுக்கு ஆப்வியஸ்லி ஒரு எக்ஸ்ட்ரா மொமெண்டம் இருக்கும், ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் வந்து மேல இருக்க மேலேயும் இருந்தா வந்து அது வந்து ராஜஸ்தான் பெங்களூருக்கு நடந்தல இந்த டீம் வந்து எது கரெக்டா சிக்ஸ் ஆகி கண்டினியூஸ் மும்பை எல்லாம் பார்த்துட்டு கண்டினியூஸா ஜெயிச்சு வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்கன்னா ஓகே. மிடில் ஓவர்ஸ் மிடில் ஓவர்ஸ் எப்படி வந்து ஒரு மேட்ச் குரூஷலோ அதே மாதிரி இந்த மிட் டேபிள் கிளாஷ் வந்து பயங்கர குரூஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த 15-20 டேஸ் இந்த ஐபிஎல் பிளே ஆஃப் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டீம் வந்து ஐ திங்க் தே ஹவ் சார்ட்டட் தெம் செல்ஃப் அப்படின்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்காத மும்பை இந்தியன்ஸ், எல்எஸ்ஜி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, கேகேஆர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஐ திங்க் தே ஹாவ் நோ மோர் சான்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஹம்பிள் ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேற ஏதாவது யூ நீட் மிராக்கல். ஓகேங்களா? ஸோ winning 7 out of 7 match and going to playoff, I don't think so. இப்போதான் 2024ல நம்ம பார்த்தோம். திருப்பி ஒரு 2 இயர்ஸ்ல அது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணலை. இல்ல அதான் என்னோட வியூ நான் இப்படி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஊர்ல யாராவது ஒரு ஆள் வந்து மேல வந்து 4th பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டோர்னமெண்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன். ஐ திங்க் வாட் பெஸ்ட் தே கேன் டூ இஸ் இப்போ நீங்கள் அந்த மிட் டேபிள் கிளாஷ் நடக்குது இல்லையா? ஸோ அந்த மிட் டேபிள் கிளாஷில் இவங்க இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டீமை இவங்க வந்து காலை பிடிச்சி வாரி விடலாம். ஸோ தே கேன் பி அ ஸ்போர்ட்ஸ் ஸ்பாய்லர். ஸோ அப்படி வேணால் வந்து அவங்களோட மேட்சஸை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாமே தவிர ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஹேவ் அன் அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு கூட நான் ஆக்சுவலாக நினைக்கல. பட் ஆனால் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ ஆஸ்க் யூ ஒரு கொஸ்டின். இந்த ஒரு 30 டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட்ஸு இல்லை வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு தோன்ற மூமெண்ட்ஸு, என்னையா இது இவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு அப்படின்ற மூமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று பிக் பண்ணி சொல்லுங்கள். இல்லை நான் வந்து ஐபிஎல் பற்றி ஜென்ரலாக ஒன்று சொல்லணும். இன்னொன்று வந்து அந்த பஞ்சாப் 264 சேஸ் பண்ணது வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இட். ஓகேங்களா? இன்னும் அது நடக்குங்கிறது எனக்கு இல்லை. அது சும்மா சேஸ் இல்லை. ஓகேவா? 18 ஓவர்ல என்னமோ சேஸ் வந்து அதனாலதான் நான் வந்து பஞ்சாப் வந்து என்னால எதுவுமே சொல்ல முடியல. ஏன்னா தே ஆர் ஜஸ்ட் புஷிங் த லிமிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு ஒரு பியூட்டி நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னா வித்தின் 3 days cricket plus IPL has shown lot of things. Like one day 228 chase, 264 chase. Next day வந்து 155 வந்து சேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. The day after that 75 all out. So it showed like what pitch can do, what cricket it is இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிளேவர் வந்து இந்த ஐபிஎல்ல அதுவும் கண்டினியூஸா 3-4 நாள்ல நடந்தது வந்து தட் வாஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட் மொமெண்ட் மாதிரி இருந்தது அந்த ஃபேனா. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுன்றதை விட ஒரு பெரிய மிஸ்ட்ரி எப்படி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கிட்ட அந்த சேஸில் வந்து தோத்தாங்க அப்படிங்கிறத வந்து நானும் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். பட் ஆனால் வந்து கண்டுபிடிக்கவே முடியல எப்படி தோத்தாங்க அப்படிங்கிறது. உங்கள் யாருக்காவது வந்து எந்த ரீசனுக்காக தோத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஒன் ஃபைனல் கொஸ்டின். உங்களோட டாப் 4 யார்? 1 month முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் யூ கேன் ப்ரிடிக்ட் நோ. இல்ல நம்ம டாப் 2 ஆல்ரெடி பேசிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்டில் வில் மேக் இட் டு த டாப் 4 அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ கோ வித் சென்னை. ஸோ சென்னை ஃபேனா 4th பொசிஷன் சொல்றேன். provided they hit that consistency and utilize சென்னை advantage. ஆமா, அதாவது நீங்க கண்டிப்பா சென்னையை வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பை ஆல் மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க எல்லா மேட்சுமே வந்து வின் பண்ணாங்கன்னா அண்ட் ஐ திங்க் தே ஹாவ் த ரைட் டீம் டு வின் ஆல்சோ. அதாவது அவங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸ்க்கு ஒன்றும் குறையே இல்லை. அவங்க எல்லாரும் ஜெல்லாக எப்படி ஆடுறாங்கன்றது தான். சென்னை ஹாவ் அ சான்ஸ்.
எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து எஸ்ஆர்ஹெச் போவாங்க அப்படின்னு தோணுது. ஆனா 4த் டீம் டெஃபினட்டா என்னால வந்து சூஸே பண்ண முடியல. ஈவன் ஆஃப்டர் லைக் 1 மந்த். தைரியமா சொல்லுங்க யாராவது ஒரு இல்ல. டீம். எனக்கு வந்து எனக்கு சென்னைக்கு ஈக்குவல் சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஜிடிக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஐ திங்க் ராஜஸ்தானுக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. டிசிக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. ஸோ ஐ கேனாட் பிக் ஒன் அமாங் தீஸ் 4. பட் ஐ எம் புட்டிங் மை மனி ஆன் எஸ்ஆர்ஹெச். நீங்க சொன்ன அந்த வந்து ஐ திங்க் தே ஆர் பிக்கிங் அப் அட் த ரைட் மொமெண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வித் பேட் கமின்ஸ் கம்மிங் இன், ஐ திங்க் தே வில் பி தேர் இன் த பிளே ஆஃப்ஸ். பட் அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 4 டீம்ஸ் யார் போறாங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. 1 மந்த் ஆஃப் ஐபிஎல் அண்ட் தென் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிஎஸ்கே கிட்ட இருந்து இந்த நெக்ஸ்ட் இல்ல ஒரு 1 மந்த் ஆஃப் ஐபிஎல் வந்து நிறைய ரன்ஸ் பார்த்துட்டோம், நிறைய பவுலர்ஸ் வந்து கெட்டிங் மர்டர்ட் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் மிக்ஸ்டா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். சிஎஸ்கேக்கு பொறுத்த அளவுக்கு வெரி சிம்பிள். பாத்தீங்களா? கீப் த காம்பினேஷன் கோயிங், டோன்ட் கெட் இன்ஜூர்ட், டோன்ட் ரிப்பீட் த கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்சி பண்ணாம எப்பயும் போல அவங்க விளையாண்டாங்கன்னா தே ஹேவ் அ வெரி வெரி குட் சான்ஸ். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஹவு தே ஜெல் டுகெதர், நீங்க சொன்ன மாதிரி. ஓகே. எல்லாருக்குமே இந்த 1 மந்த்தில் என்ன ஃபேவரட், என்ன டிசப்பாயின்மெண்ட், என்ன வந்து வாவ் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எப்படி சிஎஸ்கே அந்த எஸ்ஆர்ஹெச் கிட்ட தோத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதுக்கு ஆன்சர் தேடிட்டு இருக்கேன். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் விக்ரம். மாஸ்டர், தேங்க்யூ.